அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, த சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்கோட சாப்டர் 17 பற்றி தான் பார்க்க போகிறோம். 17ஓட ஹெட்லைன்ஸ் என்னென்னா, த செடக்ஷன் ஆஃப் பெசிமிசம், அவநம்பிக்கையின் மயக்கம். அதோட செகண்ட் பார்ட் பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இதில் நம்மளுடைய ஆதர் ஃபஸ்ட்டாக யாரை பற்றி சொல்ல வராங்கன்னா, ரைட் பிரதர்ஸை பற்றி. அவங்களால கடைசி செஞ்சுரியில் மிகப்பெரிய ஒரு மாற்றமே உருவாயிருக்கு இந்த எர்த்தில். ஏன்னா அவங்க ஏர்பிளைனை கண்டுபிடிக்கலைன்னா, ஏர்கிராஃப்டை கண்டுபிடிக்கலைன்னா என்ன ஆயிருக்கும் நினச்சி பாருங்கள். இப்போ உள்ள சூழ்நிலைகளில் இவ்வளோ வளர்ச்சி நாம் அடைஞ்சிருக்க முடியுமா? பல போர்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏர்பிளைன்ஸை. பல போர்கள் ஏர்கிராஃப்ட்னால இதாக இருக்குது, ஸ்டாப் ஆகிருக்கு, முடிவு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்புக்கு காரணமாக இருந்தவங்க தான் ரைட் பிரதர்ஸ். பட் அவங்க அந்த ஃபஸ்ட்டு ட்ரையல்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகாது, இதிலெல்லாம் எதுவும் நீங்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கீங்க, இதனால் எதுவும் பிரோஜனம் இருக்காது, இது எப்படி ஒரு கார்கோ கூட எடுத்துகிட்டு போக முடியாது. பட் இவங்க எல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஜஸ்ட் 6 monthஸில் ஃபஸ்ட்டாக கார்கோ பிளேனை யூஸ் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு திங்ஸ் கொண்டு போகிறதுக்கு. எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த உலகம் அவங்களுடைய ஒரு கண்டுபிடிப்புனால. அவங்களுடைய முதல் கண்டுபிடிப்பு என்னென்னா, ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் தான் அவங்க ஃபஸ்ட்டாக பில்டு பண்ணது. அதுக்கப்புறம் நிறைய கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதான் ஏர்கிராஃப்ட். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆதர் இன்னொருத்தங்களை பற்றி சொல்ல வராரு, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். உங்களுக்கு எல்லாரும் தெரியும், மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் அவர். அவர்கிட்ட 2004ஆம் ஆண்டு நியூயார்க் டைம்ஸ் கேட்கும்போது, நீங்கள் எப்போவுமே இப்படி சேர்ஃபுல்லாக தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை, நான் என்னுடைய 21ஆவது வயதில் அவர் நான் க்யூரபிள் நியூரான் மோட்டார் டிசீஸ் அதில் பாதிக்கப்பட்டார். அதனால் அவர் முடக்குவாதமுற்று ஒரு வீல் சேரில் தான் இருப்பாங்க. அவங்களால பேசக்கூட முடியாது. பட் அவங்க நிறைய ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது அவங்கள்ட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க, நான் 21 வயசுக்கு முன்னாடி இருந்தது வேறு, இப்போது நான் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ணுறது, என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் லெவல் 0. பட் இது எனக்கு கிடச்ச போனஸ் லைஃப். நான் இதை என்ஜாய் தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறதில்ல, பாசிபிள் அவுட்கம்ஸை தான் நம்புகிறேன். அதனால தான் நான் பெசிமிசத்தையும் நான் வரவேற்கிறேன். ஏன்னா அது தேவை, நமக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. நாம் பாசிபிள் அவுட்கம்ஸை நோக்கி நாம் உழைச்சிட்ருக்கணும். எது பண்ணாலும் நம்ம ஒரு இனோவேஷன் கண்டுபிடிக்கதாக இருந்தாலும் சரி, நிறைய அவுட்கம் இருக்குது. ஒரு வேளை சக்ஸஸ் ஆகலாம், ஒரு வேளை ஃபெயிலியர் ஆகலாம். ரொம்ப ஹோப் வச்சிடக்கூடாது. நான் 100% இதை இன்றைக்கே அச்சீவ் பண்ணும் அப்படின்னு இல்லை. பட் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். பாசிபிள் அவுட்கம்ஸ் மூலமாக தான் நமக்கு ஒரு இதை நாம் அடைய முடியும். நிறைய பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குல்ல. இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட் கூட நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். நம்ம ஷேர் மார்க்கெட் கான்செப்ட் தான் பேசுகிறோம். நிறைய பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது. அதனால் எப்போதுமே நாம் ஓவர் அதீத நம்பிக்கையாளராக இருக்கக்கூடாது. பாசிபிள் வேரியபிள் அவுட்கம்மை நம்புகிற ஒரு ஆளாக தான் இருக்கணும்னு சொல்ல வராரு. இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் எல்லாம் தெரியணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.